ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு அதிசாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள். குரு பற்றி பார்த்தீங்கன்னா, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம். எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார். அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கூட அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார். குருவை பொறுத்தவரையிலும் நன்மைகளை மட்டுமே செய்வார். சரி, குருவிற்கு பார்த்தேனால் எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தம பார்வைகள் இருக்குது. ஆனால் குருவுக்கு பார்த்தேன்னா அதை விட அதிகமாக 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் இருக்குது. அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை 5, 7, 9 அப்படின்னு 3 இடத்துல உழருது. இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னோமே, ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தாலேயானால் அந்த 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம், குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும், சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு, புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும், அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தாலேயானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். நல்ல திருமணங்கள் பெற்றோர்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன், அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெருகும். ஏன்னா குருவை பொறுத்தவரையிலும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு புத்திர காரகன்னு சொல்கிறாங்க. அதை தவிர தன காரகன்னு சொல்கிறாங்க. அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும். அதாவது 10ஆம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது தவிர 7ஆம் இடத்துல குரு 7ஆம் இடத்தை பார்த்தாலோ அது 7ஆம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இந்த குருவுக்கு 9ஆம் பார்வை என்ன செய்யும்? குருவுக்கு 9ஆம் பார்வையின் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு. குரு 11ஆம் வீட்டையே பார்க்கக்கூடிய நிலைமை வந்ததே. ஆனால் அதாவது அவர் 11ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்னா அதீதமான லாபத்தை திடீரென்று கொடுக்கக்கூடிய, ஏன்னா லாபஸ்தானத்தை தன காரகனே பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பொதுவாகவே குரு அப்படின்னு எடுத்தோமே ஆனால் அவர் அதீத சுவர், மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அவர் நல்ல அதாவது ராசியிலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருந்தாரே ஆனால் நேர்மையான வழிகள் மூலியமாக சம்பாத்தியத்தை பெறுப்பார். அதை தவிர அந்த ஜாதகருக்கு பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனைகள் அமையும், ஏற்றமான விஷயங்களை மட்டும் செய்வார். அவர் போனாலே அவருக்கு பெரிய மரியாதையும் இது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். சரி, இந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறார்? இப்போ அதிசாரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சாரம் என்றால் அதாவது வேகமாக செல்லக்கூடியது என்று அர்த்தம். இது புவியீர்ப்பு விசையை விட்டு சற்று தள்ளி போகக்கூடிய அளவில் இருக்கும் பொழுது அது வேகமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது சூரிய மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரு சூரியனுக்கு ஒரு 4வது அதாவது அந்த எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு 4, 5 அந்த மாதிரியான இடத்தில் சூரியன் போகும்பொழுது அது அதிசாரமாகவும் உடனடியாக வக்ரகதி அடைந்தும் திருப்பியும் ரெகுலரைஸ் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தோம்னா குருவுக்கு 4ஆம் இடத்துல புரட்டாசி மாதத்தில் இந்த அதிசாரம் ஆரம்பிக்கிறது. அதிவேகமாக செல்லக்கூடிய நேரமாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரே மாதத்தில் அதாவது பார்த்தோம்னா 18/11/2025 அப்போ பார்த்தேனால் குரு அதிசாரமான குரு புரட்டாசி 4 அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருந்த குரு வக்ரகதி அடைய ஆரம்பிப்பார். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியன் வரும்போது குருவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு பார்த்தேன் 4ஆம் இடத்துலேருந்து அதாவது 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு சூரியன் ஒன்றுன்னா மூவ் ஆன உடனே வக்ரகதியிலிருந்து கிட்டத்தட்ட 17/3/2026 அன்னைக்கு
அவர் வக்கர நிவர்த்தியம் அடைகிறார். அதற்கு அப்புறம் வந்து ரெகுலராக போகிற மாதிரி அவர் வந்து தன்னுடைய சாரத்தை மாற்றிக்கொண்டு அதற்கு பிறகு அவர் வந்து குருவினுடைய அதாவது அடுத்த ராசிக்கு வருட கிரகமான குரு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்வார். அது வந்து மே மாதத்தில் வருது. இப்போது அதிசாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம், அதாவது 8/10/2025 18/11/2025 வரலும் அதிசாரமானார். 18/11 பார்த்தேலையானால் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் வக்ரகதியாகி அதற்கப்புறம் மிதுன ராசிக்கு போகிறார். மிதுன ராசிக்கு புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு 21/12/2025 போகிறார். அதற்கு பிறகு புனர்பூசம் 2 புனர்பூசம் 1 இது எல்லாமே மிதுன ராசியில் தான் இருக்குது. அதற்கு பிறகு வக்கர நிவர்த்தியாரர் எப்போன்னா 17/3/2026. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு அதிவேகமாக செல்றதுனால நிறைய மாறுதல்களை எல்லா ராசிக்கும் ஏற்படுத்துவார். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சென்று வருவதனால் பல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் தொழிலில், பண விருத்தியில், அதை தவிர கர்ப்பஸ்திரிகள் அதாவது குழந்தை பிராப்தியில், தந்தையின் வருமானத்தில், தந்தையினுடைய உடல் நலத்தில், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்களில் இது எல்லாத்திலையுமே மாறுதல்களை ஏற்படுத்துவார். சரி, இந்த குருவினுடைய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பார்த்தாலேயானால் இந்த குருவுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சிவன் கோவிலில் இருப்பார். தென்முக கடவுளாக இருப்பார். தட்சிணாமூர்த்தியை போய் வேண்டிடுவாங்க. ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வழிபடுவது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை ஒரு மஞ்சள் துண்டு, எலுமிச்சம்பழம் இல்லைன்னா அவருக்கு வந்து மஞ்சள் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, மூக்கு கடலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, நெய் விட்டு விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இதையெல்லாம் பண்ணிட்டு வரும்போது எளிய பரிகாரமாக இருக்கும். சரி, இந்த குருவிற்கு உண்டான மற்றொரு எளிய முறை அப்படின்னு சொல்ல போனால் குரு காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவையாவது சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிசார மற்றும் வக்கர பெயர்ச்சி என்னென்ன மாறுதல்களை தரும்ன்றதை பார்க்கலாம். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவரே குரு. சரி, இந்த அதிசார வக்கர பெயர்ச்சியின் மூலியமாக என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நாளாக 7ஆம் இடத்துல இருந்த குரு உங்களுக்கு அதிசாரமாகி 8ஆம் இடத்துல போகிறார். என்ன சார் இது, குரு மறைஞ்சு போகிறாரு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் தான் உச்சம் பெறுறார். அதனால் பொதுவாகவே இந்த சஷ்டாஷ்டக தோஷங்கள், இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது தனுசுக்கும் கடகத்துக்கும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா தனுசுவின் ராசியின் அதிபரான குரு அவருக்கு வீடு கொடுத்த சந்திரன் 8ஆம் இடத்தினுடைய அதிபதி. அதனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதனால் குருவும் சந்திரனும் வந்து பிரச்சனை இல்லாத கிரகங்களாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா 8-6 தொடர்பு வந்தாலும் அதனால் ஒன்றும் பிரச்சனை வராது. அதனால் 8ஆம் இடத்தில் குரு இருக்காரே அப்படின்றதுனால பிரச்சனை கொடுப்பார் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் குரு உச்சம் பெறுறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதனால் அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது 8/10/2025 பார்த்தேனால் அதிசாரம் மற்றும் வக்கரம், அதாவது 21/12/2025 வரலும் கடகத்தில் இருக்கார். வக்கரமாகி 17/11/2025 வக்கரம் ஆயிடுறார் கடகத்திலேயே. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால குரு என்ன செய்வார் அப்படின்னா, திடீர் பணவரவு வரும். பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. பொருள் வரவு அதிகமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட், ரேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண வரவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 12, 2ஆம் இடம், அது தவிர 4ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். 12ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு அந்த இடத்த வலுப்படுத்தி சுபப்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைகிறதுனால வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். அதாவது ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இல்லைன்னா வந்து ஏதாவது வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். அது தவிர பார்த்தலையானால் வெளிநாட்டில் பர்மனன்ட் ரெசிடென்ஷிப்பு இல்லை க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு இருந்த இடையானால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையே குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தாலேயானால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் இனிமை இருக்கும். உங்களுடைய பேச்சின் மூலியமாக மற்றவர்களை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அவருடைய வீடான மீனத்தையே பார்க்குறார். அவருடைய வீட்டையே பார்க்குறதுனால உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயம் உண்டாகும். வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறோம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சீரான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி சார், திருப்பியும் சப்தமத்தில் இப்போ வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது 21/12/2025 7ஆம் இடத்துக்கே வரார் குரு. அதாவது 17/3/2026 வரலும் அங்கே வக்கரகதியில் இருக்கார். 17/3/2026 தான் வக்கர நிவர்த்தி ஆகுது. அந்த காலகட்டத்தில் வரலும் பார்த்தலையானால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 3.5 மாதம் 4 மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக, அதாவது பார்க்கும்பொழுது இந்த 3 மாத காலத்தில் பார்த்தலையானால் திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால முயற்சி ஸ்தானம்ன்றதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த 8/10/2025 17/3/2026 வரலும் உண்டான குரு அதிசார வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரும். வெளிநாட்டில் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி இருக்க வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடும். அது தவிர நல்ல உறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அயன சயன போகஸ்தானத்தையே குரு பார்க்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அது தவிர முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் கொஞ்சம் கம்மியாக இருந்து, அதாவது நல்ல ஒரு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னா அவர்கள் குருவாயூர் போயிட்டு வாங்க. திருச்சூர் மாவட்டம் பக்கத்தில் கேரளாவில் இருக்குது. குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவிற்கு உண்டான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது தவிர குழந்தை பிராப்திக்கும் போய் குருவாயூர் சேவிச்சுட்டு வருவார். குருவுக்கும் அதாவது குருவாயூர் ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு உண்டான ஸ்தலம்னே சொல்லக்கூடியது குருவாயூர். அதனால் குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நெய் வாங்கி பிரசாதம் கொடுங்கோ, அதை தவிர தேங்காய் வாங்கி கொடுங்கோ, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அந்தணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. மஞ்சள் கலர் வஸ்திர தானம் பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷம். எலுமிச்சம்பழம் மாலை கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. நெய் தீபம் ஏற்றத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. தேங்காய் சதுர்த்திக்கு உடச்சுட்டே வாங்க. இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.